உன் தோல்ல 2 தட்டு தட்டி சபாஷ்னு பாராட்ட தோணுது. பட் முடியல. ஏன்னா அதுல அர்த்தம் இல்ல. அதனாலதான் இப்ப நீ அவசரப்பட்டு செஞ்சதெல்லாம் உன்னை ஒரு ஆம்பளையா காட்டுங்கிற நினைப்பு இருக்கு உனக்கு இல்ல? லுக், சேஃபா இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததுக்கு நன்றி சொல்றேன். பட் அட்வைஸ் பண்ணி என்ன திருத்தலாங்கிறது தான் உங்க நினைப்புன்னா சாரி. உங்க நேரத்தை வேஸ்ட் பண்றீங்க. குட் நைட். வீட்டுக்கா இருந்தா இப்ப நீங்க போக வேண்டாம். நீங்க அங்க வருவீங்கன்னு தெரிஞ்சு உங்க வீட்டை ரவுண்ட் அப் பண்ணி இருக்கிறாங்க கவுடாவோட கூண்டாஸ். அண்ணே சுதாவு, அந்த 2 ஜீவன்கள் வீட்டுல தனியா இருக்குங்கிறத மறந்துட்டீங்க இல்ல? வேகத்தோட விவேகமும் வேணும். பயப்படாதீங்க. ஷீலா வந்து தகவல் சொன்னதுக்கு அப்புறம் அவங்கள அங்கிருந்து மாத்திட்டேன். என்னோட ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்காங்க, அங்கேயே இருக்கட்டும். அவங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. Burnt alive in a petrol bunk this evening in the Kempagoda police station boundary. The bunk owned by Mafia Al Capone Surya Devaraja Gowda was also blown up in the attack. என்னடா என்னாச்சு? சிவப்போட எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டோம். ஒருத்தன் கூட கண்ணாகப்படல. நம்மளால இவங்க தேடிட்டு இருக்காங்க. விடியறதுக்குள்ள அவனை என்கிட்ட கொண்டு வரல, உங்க எல்லாரையும் வெட்டி போட்டுருவேன். என்னடா பாக்குறீங்க? புரியல? என்னடா பாக்குறீங்க? என்ன பாக்குறீங்க? Sir, this is a combined raid of intelligence, tax and customs. Come on, check them. Don't try anything funny. Give me the keys. Get up, get up, get up. Move, 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 move. Take it, take it. Thank you. Thank you for your cooperation. Thank you. You have done a clean job. 30,000 பேசுறதை விட அதிகமாவே கொடுக்கிறோம். நீங்க இந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு புறப்படுங்க. எப்போ வேணும்னாலும் உங்களுக்கு சொல்லி அனுப்புவோம். வந்துடணும். ஓகே? கண்டிப்பா வர்றோம் சார். முருகன், இவங்க இங்கே இறங்கிட்டோம். வெல்கம் மிஸ்டர் கோவிந்தன் ஐபிஎஸ். சிட் டவுன். சார்ஜ் எடுக்கிறத ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வச்சுக்கலாமே. 12 வரைக்கும் ராகு காலம். எனக்கு இந்த ராகு குளிகை இதுல எல்லாம் அவ்வளவு நம்பிக்கை கிடையாது சார். இப்ப நீங்க உட்கார்ந்துருக்க சேர் இந்த சிட்டியோட புது போலீஸ் கமிஷனர் உட்கார வேண்டிய இடம். இஃப் யூ டோன்ட் மைண்ட். ஓஎஸ். புது போஸ்டிங் கிடைக்கிற வரைக்கும் எங்கேயாவது லீவ் எடுத்துட்டு போயிடலாம் இருந்தீங்கல்ல? எஸ். ஏன்? இல்ல பதவியில இருந்தா ஆகணும்னா ஏதாவது அரசாங்க கம்பெனியோட சேர்மனாவோ எம்டியாவோ இருக்கிறதுக்கு
நான் வேணா ஹோம் மினிஸ்டர் ஒய்ஃபு கிட்ட பேசுறேன். வேண்டாம், அவசியம் இல்லை. நானும் உங்களுக்கு கிண்டல் பண்றதுக்காக நான் அப்படி சொல்ல சார். உங்களை மாதிரி நேர்ம தவறாத போலீஸ் அதிகாரிகளுக்கு அந்த மாதிரி இடங்கள்ல ஏதாவது வேலை கிடைச்சா சௌரியமா இருக்கும். அதனாலதான் சொன்னேன். தேங்க்யூ அண்ட் பெஸ்ட் விஷஸ் மிஸ்டர் கோவிந்தன். வெல்கம் அண்ட் தேங்க்யூ. சார், ஒரு கான்ஃபிடென்ஷியல் மெசேஜ் வந்திருக்கு. ஹோம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து இப்பதான் வந்து கொடுத்துட்டு போனாங்க. யோ நாராயணா, இங்க கொண்டு வந்து கூடியா புது கமிஷனர் சார்ஜ் எடுத்துட்டு இங்க உட்கார்ந்து இருக்கிறது தெரியலையா? சாரி சார், இது இவருக்கு, பழைய கமிஷனருக்கு. என்ன சார், நான் சொன்ன மாதிரி இலவச செருப்போ முட்டையோ சப்ளை பண்ற வாரியத்தோட தலைவர் பதவிக்கான உத்தரவு ஏதாவது வந்திருக்கா? என்ன சார், வாய் ஒட்டிக்கிச்சா? மிஸ்டர் கோவிந்தன், சாரி. உங்களுக்கு பெஸ்ட் விஷஸ்னு சொன்ன என்னோட வாயாலேயே இப்படி சாரி சொல்ல வேண்டி வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களோட ப்ரொமோஷனையும் கன்சல்டேஷன்ல கிடைச்ச ஐபிஎஸ்ஐயும் கவர்மெண்ட் கேன்சல் பண்ணிருக்கு. And you are suspended from your service with immediate effect. என்ன சொல்றீங்க? Here is your suspension order. Unlucky. ராகு வேலையை காட்டிட்டான். உங்களுக்கு மேலிடத்துல அவ்வளவு ஹோம் மினிஸ்டர் அவங்க ஒய்ஃப் ஏன் இந்த நாடகம் ஆடினாங்க? இருங்க, அங்க உட்கார்றது முறை இல்லைன்னாலும் உங்க அதிர்ச்சி மாறுற வரைக்கும் அங்கேயே உட்காரலாம் மிஸ்டர் கோவிந்தன். இட்ஸ் ஆல் ரைட். எக்ஸ்கியூஸ் மீ சார். Hearty condolences, Mr. Govindan. எந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு ஹோம் மினிஸ்டரை நல்லாவே பிளாக்மெயில் செய்ய வேண்டியதாயிடுச்சு. பட் டு பி frank, அந்த மந்திரிக்கு எப்பவும் ஒரு அனுதாபம் இருக்கு ஓ மேல. ரொம்ப நேரம் மிரட்டதுக்கு அப்புறம் தான் அவர் இதுக்கு ஒத்துக்கிட்டாரு. You rascal. ரவி, என்ன மன்னிச்சிருங்க சார். உங்களுக்கு ஞாபகம் இல்ல, அப்போ நீங்க கால விழாம கெஞ்சியும் கூட பிடிவாதத்தோட இவன் என்ன அடிச்சது எந்த கையால தானே? The documents back and finish him once for all. Okay? நன்றி கட்டவன், நான் இல்லாமன். இப்ப புரிஞ்சுதா? அப்ப நான் சொல்ல இந்த பொலிட்டிஷியன் நம்ப கூடாதுன்னு. ஐயா ஐயா ஐயா, சும்மா கேட்டாங்க. உங்களால முடியும்னா என்கிட்ட சொல்லுங்க. அவனை எங்க எப்படி மடக்கணும் எனக்கு தெரியும். பாருங்களா, பாருங்க. அவனுக்கு முடிவு என் கையில தான். கிருஷ்ணா, அவனுக்கு நான் பைத்தியமா புடிச்சு போச்சு. அவனுக்கு போய் பிடிச்சானா? போ 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 போ. Grip. கொடுத்துட்டு என் அண்ணன் போய் மன்னிப்பு கேடு. நான் நினைச்சா நீ வாழ்வ, இல்ல நான் செத்து போயிடுவேன் இந்த கையாலேயே.
சந்திரனை நாங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம் சார். எங்கேயும் ஆளை காணோம். என்ன சொல்றாங்க? ஏண்டா அவன் தனியா போன கூட ஆள் அனுப்பணும் தெரியாது? தெரியாது. இவங்க யாரும் கூட வரக்கூடாதுன்னு சட்டம். பேசாத பேசாத, கொன்னுடுவேன். அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு என்கிட்ட கொண்டு வரணும். புரியுதா? என் முன்னாடி நிக்காத. போ. ஏண்டா தம்பியோட கார் ஆறு மாதிரி இல்ல? ஆமா வந்தா போடுடா. போ 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 போ. போடா. சந்திரா சந்திரா தம்பி நான் தானே என்ன ரொம்ப அப்செட் ஆன மாதிரி தெரியுது. உன் தம்பி கிடைக்கலன்னா அவனை நான் இன்னும் ஒண்ணும் பண்ணல. அவன் என்கிட்ட தான் பத்திரமா இருக்கான். அவன் உனக்கு உயிரோட வேணும்னா என்னோட டாக்குமெண்ட்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு அவனை கூட்டிட்டு போ. நாளைக்கு காலையில நான் என்னோட ஆளை அனுப்புறேன். அவன் நான் இருக்கிற இடத்த காமிப்பான். ஏதாவது வாழை ஆட்டின எனக்கு கெட்ட கோபம் வரும். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நாளைக்கு காலையில டாக்குமெண்ட்ஸோட நீ வரணும். வர
பேச்சை கேட்டு கரெக்டா வந்துட்டேன். டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டியா? டேய் கிருஷ்ணா, செக் பண்ணியா? செக் பண்ணிட்டேன். யார தேடுற? ஓ, உன் தம்பியை தேடுறியா? பயப்படாத, உன் தம்பி நல்லாவே இருக்கான். அவனை நான் இன்னும் ஒன்னும் பண்ணல. கிருஷ்ணா, ஹரி எங்க? டேய், அவனுக்கு ஒண்ணும் அவன நீ இப்பதான் நான் சொன்னேன். கிருஷ்ணா, இவனை பத்தி உனக்கு தெரியுமா? இவன் பெரிய சிங்கம், கடவுள் மாதிரி. இந்த உலகத்துல எந்த சூரிய உதிக்கணும்னு இவன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியும். இவனுக்கு பயமே கிடையாதுடா. ஆனா இவன் தம்பி விஷயத்துல மட்டும் கொஞ்சம் பயப்படுறான். இல்லடா? ஹரியை எங்க வச்சிருக்கன்னு சொல்லு. ஏண்டா, உன் தம்பியை பத்தி கேட்டல? இப்ப என் தம்பியை பத்தி நான் உன்னை கேக்குறேன். அவனை கொலை பண்ணது யார்? சொல்லு. இந்த சூரிய தேவராஜ கவுடா கிங், மாஃபியா கிங். இந்த கிங்க கொலை பண்ணிட்டு மாஃபியா கூட்டத்துக்கு தலைவன் ஆகலான்னு நீ பாக்குறியா? முடியாதுடா. நாய பழிவாங்க நினைக்கிறதுக்கும் நினைக்கிறதே செஞ்சு முடிக்கிறதுக்கும் உடம்புல உயிர் இருந்தா தாண்டா முடியும். நீ என் தம்பி உயிர் எடுத்த மாதிரி நானும் உயிர் எடுப்பேன்டா. ஆனா அது ஓ உயிர் இல்லடா, உன் தம்பி உயிர. பாக்குறியா? பாரு. எனக்கு இருந்தது ஒரே தம்பி, அவனை நான் இழந்துட்டேன். இப்ப இவன் நமக்கு தம்பி. நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே தம்பி இவன். நான் ரொம்ப நேர்மையானவன். பாதியை உனக்கு கொடுத்துறேன், மீதியை நான் வச்சுக்கிறேன். எந்த பாதி வேணும்னு நீயே பார்த்து சொல்லு.
நீ விரிச்சு வச்ச இந்த வலையில நான் வெறும் ஆளா வந்து மாட்டிக்குவேன் நினைச்சியாடா முட்டாள். நான் அப்பவே சொல்லல, எந்த சூரியன் உதிக்கணும் எந்த சூரியன் அஸ்தமிக்கணும்னு டிசைட் பண்றது நீ இல்ல நானா தான் இருப்பேன்னு. ஞாபகம் இருக்கா? போடான் நாயே. சிவராமா, சிவராமா, இந்த நாயை நீர பழிவாங்கணும். அடிச்சு ஓட இவ கால. இப்படிதான் என் காலை உடைச்ச. இப்படிதான் என் காலை உடைச்ச. இப்படிதான் என் காலை உடைச்ச. ஒரு காலை இழந்தும் கூட இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கானே இந்த மனுஷன், மரணம் வரைக்கும் தீராத வேதனையோடு. அதே மாதிரி நீயும் வாழணும். அடுத்தவனோட வேதனையை தெரிஞ்சு நொண்டிக்கால் சூரிய தேவராஜ கவுடாவா. வாங்க. மரணம் மட்டும்தான் உனக்கு புத்தியை கொடுக்கும் எனக்கு தெரியும்டா. அப்படியும் நாங்க யாரும் எங்க கையால உன்னை கொல்ல வேண்டாம்னு நினைச்சோம். பட் நவ யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் இட். ரொம்ப பேருக்கு மரண தண்டனை விதிச்சிருக்கு. உயிருக்கு உயிரா பழகிட்டு வந்தவங்களுடைய கண்ணையும் காதையும் நாக்கையும் மூக்கையும் ஒரு வெறிநாய் போல நீ வெட்டி எடுத்திருக்க.
இந்த நாட்டையும் இந்த நாட்டு ஜனங்களையும் மதிச்சு சட்டப்படிதான் நடப்பேன்னு சொன்ன எங்க அண்ணனை நீ சுட்டு கொன்னுட்ட. இன்னைக்கே ஒழியணும் உன்னோட சாம்ராஜ்யம். கொலை செய்யறத குலத்தொழிலாக்கி நீ செஞ்ச அக்கிரமம் எல்லாம் இன்னைக்கே ஒரு முடிவுக்கு வரணும். இனிமேலாவது பயங்கரவாதத்துல மூழ்கிக்கிட்டு இருக்கிற இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் விடுவு காலம் பிறக்கட்டும். ஜனங்க நினைக்கிற அளவுக்கு நியாயமான தண்டனையை உனக்கு வழங்க இந்த நாட்டு சட்டத்துல இடம் இல்லாம இருக்கலாம். Since the law is too humane and since what you deserve is too violent and too brutal a death, மனித நேயங்கிற வார்த்தையை மறந்து போன உன் நாட்டு வெறி பிடிச்ச ஒரு மிருகத்துக்கு சட்டம் விதிக்காத ஒரு தண்டனை இருக்குடா. You filthy stinking beast.